வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரொம்ப சீக்கிரத்திலே ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக்கு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாக உழைச்சா மட்டும்தான் உங்களால் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண முடியும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது ஒரு ட்ரிக்கு. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலை பிடிச்சவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவில். ஸோ அதை நம்மளால் மாற்ற முடியும். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனலோட ஃப்ரீ ப்ரொமோஷன், RAGAV டெக். ஸோ அவர் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவரோட கண்டென்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரியே ஒரு மரக்கன்றை நட்டு வச்சு அழகாக வீடியோவாக மேக் பண்ணி அவர் சேனலில் போட்டிருக்காரு. அந்த மரக்கன்றை தொடர்ந்து பராமரிங்க, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ நீங்கள் உங்கள் சேனலை ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை முழுசாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனல் நான் ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ ஒருத்தர் பார்க்குறாரு. அவருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாரு. இதுக்கு யார் காரணம்? அவரை குத்தம் சொல்ல முடியாது. அவருக்கு அந்த மைண்டே இருக்காது. சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளால் பார்க்க முடியும், நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்கிற எந்த ஒரு எண்ணமே வியூவர்ஸ்க்கு இருக்காது. இதுக்கு அவங்க நம்மளால் குத்தம் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம வீடியோட கடைசியில் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பட் இதெல்லாம் முக்கால்வாசி பேர் பார்க்குறதே கிடையாது. ஜஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறோன்னா அதை ஒரு 2 நிமிஷம் முழுசாக பார்க்குறதே பெரிய விஷயம் தான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வீடியோஸை பிடிச்சவங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை. நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரோத் அந்தளவுக்கு போகாததுக்கு காரணமும் அதுதான். அதுக்கு ஒரு ட்ரிக்கு தான் இது. என்னன்னு கேட்குறீங்களா? பிராண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்படி சேனலுக்கு லோகோ செட் பண்ணுறோமோ, பேனர் செட் பண்ணுறோமோ, அதே மாதிரியே பிராண்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட சேனல் லோகோ தான் பிராண்டிங் அப்படிங்கிற அந்த பேஜில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயுமே வாட்டர் மார்க்காக இருக்கும் அவங்களோட சேனல் லோகோ. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிராண்டிங் அப்படிங்கிற இடத்துல உங்களோட சேனல் லோகோவுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்கிரைப் பிஎன்ஜியை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ எப்படி நம்ம சேனலுக்கு கீழே அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ இதனால் என்ன நமக்கு லாபம் கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு வீடியோவை ஒரு வியூவர் பார்க்குறாரு. அவர் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவர் கண்ணில் அது தென்படும். அப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும், ஓகே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துட்டு அவருக்கு வரும். இது ஒரு விஷயம். இதை விட சூப்பர் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்க்டாப்பில் யாரெல்லாம் உங்கள் வீடியோஸை பார்க்குறாங்களோ அவங்க தெரியாதனமாக அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த இடத்த கிளிக் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பேஜுக்கு வந்துட்டு போயிடும், நம்மளோட சேனலோட பேஜுக்கு. ஸோ இது ஒரு சூப்பர் மேட்ரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை சின்ன சேனலாக இருக்கும்போது இதை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பர் ட்ரிக்குங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெஸ்க்டாப்பில் உங்கள் வீடியோ ஒருத்தர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி அதை வந்து ஸ்கிப் பண்ணுவார்? கீழே அந்த ஸ்லைடரை வந்துட்டு கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுவார் இல்லையா? அப்போ தெரியாதனமாக அவர் கை அந்த சப்ஸ்கிரைபுங்கிற அந்த பட்டன் மேலே பட்டுச்சுன்னா கூட சப்ஸ்கிரைப் பேஜுக்கு போயிடும். நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கெயின் ஆயிடுவாங்க. ஓகே, இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு சப்ஸ்கிரைப் பிஎன்ஜி. அது உங்களுக்கு கூகுள்லேருந்தே கிடைக்கும். ஜஸ்ட் கூகுளுக்கு போங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பிஎன்ஜின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்கும். அதில் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி அப்படியே அங்கே போய் அப்லோட் பண்ணி விட்ருங்க. ஸோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலோட ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.youtube.com டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாலே ஹோம் பேஜ் வந்துடும். மொபைலில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கூகுள் க்ரோமுக்கு போய்ட்டு டாப் ரைட் கார்னரில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே பிசியில் இருக்கிற அதே பேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது டாப் ரைட் கார்னரில் இருக்கிற உங்கள் சேனல் லோகோ கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டூடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், கஸ்டமைசேஷன் அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பிராண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ, சேனல் பேனரு, 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் பிராண்டிங். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் எந்த இடத்துல நீங்கள் அந்த பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்துட்டு டைமிங் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது. ஜஸ்ட் என்டையர் வீடியோங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பப்ளிஷிங்கிற பட்டன் இருக்கும், அதை கொடுத்து விட்ருங்க. வேலை முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பிஎன்ஜி கீழே இந்த மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான் விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இல்லைங்க, இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். ஏன்னா அது யூஸ்ஃபுல்லாக இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். Until then, it's bye from Baba.